மக்களே நிறைய பேர் கேட்டீங்க ரம்யாக்கா நீங்கள் இருக்கக்கூடிய ரூம் டூர் போடுங்கன்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ரூம் டூர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சா? இங்கே பாருங்கள், செருப்பு வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பீரோ, துணி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதில் பீரோ இருக்குது, சூப்பரான பீரோ காமிங்க. சூப்பராக இருக்கா மக்களே? அப்புறமா இந்த பக்கம் பாத்ரூம் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது. டவல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர், நம்ம இது ப்ரஷ் எல்லாம் இங்கேயே வச்சுருக்காங்க. சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது. பாத்ரூமே அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. பாத்ரூமில் கூட கட்டன்லாம் போட்டு ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து தண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது நம்ம எமர்ஜென்சிக்கு இப்போ டீயோ ஏதாவது போட்டு குடிக்கலான்னா இந்த மாதிரி இந்த கெட்டில் வச்சுருக்காங்க. யாராவது இப்போ படிக்கணுன்னா இருந்து இந்த லைட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தால் அழகாக படிக்கலாம். ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க. ஏசி ரூம் தான் ஃபுல்லாக. ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ப்ரெசன்டேஷன்லாம் வரும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது. சந்தோஷத்தில் என்ன பேசணுன்னே தெரியாது மக்களே. இங்கே பாருங்க, பால்கனி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பால்கனி சூப்பராக இருக்கா? எப்படி திறக்கணும்னு தெரியலையே. மக்களே இங்கே பாருங்க, பால்கனி சூப்பராக இருக்குது. பால்கனி பார்த்தீங்களா? ஜம்முன்னு நம்ம உட்காந்துக்கலாம். சுற்றி வந்து நமக்கு வந்து அடர்ந்த காடாக தான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் இருக்குது. நல்லா இருக்குது பார்த்தீங்களா மக்களே? சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா? என்ன தான் ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு இடங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளும் அப்பப்போ இப்படி ஏதாவது போகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் போங்க, சரியா? அப்போ தான் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் மறந்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நீச்சல் தட்டி தெரியுது. ஆனால் ஃபுல்லுமே பச்சை 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 பச்சைன்னு எல்லாமே தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பக்கமும் ஒரு பால்கனி இருக்குது மக்களே. அதை நான் உங்களுக்கு ரெண்டாவது காமிக்கிறேன். அப்புறமா அது முக்கியமாக சாப்பாட்டுக்கு ஒரு குறை இல்லை. நேரத்துக்கு நேரம் எல்லாம் கரெக்டாக தந்துகிட்டே இருக்காத. நம்ம எங்கே போனாலும் நமக்கு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு. சரி வாங்க, நம்ம இனி அந்த சைடு போகலாம். அப்புறமா உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா? இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெட்டில் வந்து நம்ம ஜாலியாக படுத்து கிடக்கலாம். அவ்வளோ புஸ்ன்னு இருக்குது மக்களே. சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா யார் வந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா இந்த சைடும் ஒரு பால்கனி இருக்குது. திறக்கவும் தெரியல. கடைசி ரூமுக்கு மட்டும் 2 பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா மக்களே? 2 பாத்ரூம் இல்லை, 2 பால்கனி. டங்கு ஸ்லிப் ஆயிட்டு. ஐயோ ஐயோ, சந்தோஷத்தில் நம்ம வந்து என்ன பேசுகிறோன்னே சொல்ல முடியாது பார்த்தீங்களா? ஆனாலும் என் வீட்டுக்காரரை பார்க்கும்போது அப்போ கோவம் வந்துருக்கு. அவர் வந்து ஒரே ஷாட்டில் எடுக்க சொன்னார். அதனால் நமக்கும் வாய் கொஞ்சம் குளரும்ல, என்ன செய்யுது.
அதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மக்களே. உண்மையிலே வீட்டில் இருந்தால் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கும். ஆனால் வந்து நம்ம பாட்டுக்கு இங்கே மாதத்துக்கு ஒரு முறையாவது எண்ணியெல்லாம் வந்துடணும். இந்த மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்களா கோவளம் பீச்சு சூப்பராக தெரியுது. நாங்கள் வந்து நேற்றைக்கு நைட்டே போயிட்டு வந்துட்டோம் கோவளம் பீச்சுக்கு, அதனால் வீடியோ எடுக்க முடியலை. சரியா இன்னொரு நாள் வந்தோன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிப்போம். ஏன்னா இனி வந்து அடிக்கடி வருவோம், ஏன்னா இங்கே ரொம்ப பிடிச்சிட்டு, அதனால அடிக்கடி வருவோம். சரியா மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.